ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 இல்லைனா 4 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்ட உடனே ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதையும் நல்லா வெங்காயம் கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் கலர் மாறின உடனே ஒரு மீடியம் சைஸ் க்ரீன் கேப்சிகம், இதையும் நான் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் cumin பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அண்ட் இது கூட தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷோட ஹீரோ பன்னீர் 200 கிராம்ஸ் நான் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பன்னீரை கிரேட் பண்ணியும் இந்த டிஷ்ஷில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸை சேர்த்து நல்லா இந்த மசாலா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு ஃப்ரெஷ்லி சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த க்ரீன் சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ், 3 பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் இது கூடவே 1/2 லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விட்சு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது மேலே ரூம் டெம்பரேச்சர் பட்டர் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த க்ரீன் சட்னி அதையுமே தேவையான அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் சீஸ் ஸ்லைஸ் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விச் சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டாப் லேயர் ப்ரெட்டை நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அகெயின் இதுக்கு மேலே டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அகெயின் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணலாம். ஸோ தவா ஹாட்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவு பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை அதில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 2 செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது சாண்ட்விச் மேக்கரில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.